வாழைப்பழ ஹல்வா. வாழைப்பழம் ரொம்ப கனிஞ்சிருச்சுன்னா யாரும் சாப்பிட மாட்டாங்க. அந்த டைம்ல இதை ஹல்வாவா செஞ்சு கொடுத்துருங்க, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது எந்த வாழைப்பழத்தை வேணா செய்யலாம். நம்ம இன்னைக்கு தேன் வாழையில செய்ய போறோம். 20 வாழைப்பழத்தை தோல் சீவிட்டு சின்ன சின்ன பிசஸை கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு கடாயில நெய் 2 டீஸ்பூன் சேர்த்துட்டு அதுல இந்த வாழைப்பழத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வெந்து வந்துடும். இந்த டைம்ல கான் மாவை சிறிதளவு கப்புல சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாம கரைச்சி இந்த வாழைப்பழத்தோட சேர்த்துக்கலாம். சேர்த்தும் பொழுது நல்லா திக்காகி வந்துடும். இந்த கான் மாவு வேகும் போது கண்ணாடி பதத்துக்கு மாறிடும். நல்லா திக்காகி வந்ததுக்கு அப்புறம் நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா கலக்கும் பொழுது சர்க்கரை கரைஞ்சி கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கும் பொழுது நல்லா திக்காகி வந்துடும். இந்த டைம்ல எடுத்து வச்சிருக்க நெய்யை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். சிறிதளவு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முந்திரியை கட் பண்ணி வச்சிருக்கோம், இதையும் சேர்த்துட்டு மீதி இருக்க எல்லா நெய்யும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இது நல்ல கலர் மாதிரி திக்கா வந்ததுக்கு அப்புறம் நெய் தடவின ட்ரேல ஊத்திட்டு இது நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பீசஸா நீங்க கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஹல்வானாவே பிடிக்கும். அதுவும் இந்த பழத்தோட ஹல்வா கொடுக்கும்போது ரொம்ப டேஸ்டியா விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட ஃபுல் வீடியோ வேணா கீழே லிங்க் கொடுக்குற, போய் செக் பண்ணி பாருங்க.